வஜ்ரமுஷ்டின்னு ஒரு கன்னட படம். அந்த படம் வந்து ஆம்பூர் ஆர்எஸ் பாபு தான் ஃபைட் மாஸ்டர். ஆக்சுவலாக நான் ஃபைட்ரு. நான் கம்போசிங் பண்ணுறதுனால என்னை எல்லா மாஸ்டரும் போட்டி போட்டு கூப்பிடுவாங்க. கம்போசிங் அப்போ வந்து கராட்டே நான் தான், அந்த காலத்தில் நான் தான் பிளாக் பெல்ட்டு. அதனால் நிறைய கம்போசிங், புரூஸ்லி படம் நிறைய பார்த்து அது மாதிரி நிறைய பண்ணுவேன். என்ன நிறையா கூப்பிடுவாங்க. இப்போ வஜ்ரமுஷ்டின்னு ஒரு படம் போயிருக்கோம். இங்கே வந்து ஒரு 15 ஃபைட்டர்ஸ் போயிருக்கும் பெங்களூரில். பெங்களூர் பேலன்ஸ் வந்து டைவ் பண்ணோம். கடைசி ஷாட் அது முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ரஜினி சார் படம் சென்னையில். அப்போ வந்து மேலே டூ போட்டது வேற ஆள், நான் கிடையாது. அவர் டூ போட்டு குதிக்க சொல்கிறாங்க, குதிக்க மாட்டேன். இப்போலாம் மைக்கெலாம், அப்போலாம் மைக்கெலாம் கிடையாது. ஒரு துண்டு வச்சுருப்பாங்க, இப்படி அதுனா ரெடின்னு அர்த்தம். கேமரா கிராஸ் பண்ணால் ஆக்ஷன் அர்த்தம், அவ்வளோதான். இப்போ குதிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் குதிக்கல. அப்போல்லாம் ஃபிலிமு அப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஹை ஸ்பீடில் அப்படி இப்போ ஒரு இது 400 அடி முடிஞ்சிடும். திருப்பி போடணும். 400 அடி பயங்கர காஸ்ட்லி. இப்போ மாதிரி இல்லை, எத்தனை வேணாலும் 1 மோர் எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்னடா பண்ணுறேன், மாம்பூர் அப்படியே தலை பண்ணியிருக்காரு. என்ன மாஸ்டர் நான் வேணா இப்போ குதிக்கட்டுமான்னு கேட்டேன். சரி நான் வேமா போடா அப்படின்னாரு. அது இவ்வளோ தான் படிக்கிட்டு இருக்கோம் பெங்களூர் பேலஸ். இப்போ மேலே ஏறுறதுக்கு ஓடுறேன் ஓடி போய் நிற்கிறேன். அவன் கேட்டான், எதுக்கு தங்க பண்ண நீ வந்தாங்க அப்படின்னா. இல்லை உனக்கு போலண்ணா, எட்டி பார்த்துட்டு சொல்லு பண்ணுவேன். நீ எட்டி பார்த்தா அவங்க நிற்கிறவங்களாம் தெரியல எனக்கு, அவ்வளோ உயரம். நான் வேற சொல்லிட்டு வந்துட்டேன், இரு தங்க பண்ணி வேற பேசாமல் இரு, ஒரு நேரம் அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னா. இல்லை வேணாம், அவர் சொல்லிட்டு வந்துட்டேன், அதனால் நான் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மாஸ்டர் போய் ஓகே மாஸ்டர் என்னன்னா நான் டைப் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்போ நான் வந்து ஜிம்னாஸ்டிக்கும் நல்லா பண்ணுவேன். தண்டால் வந்து 3000 தண்டாலுக்கு மேலே அடிப்பேன், பைட்டை அடிப்பேன். அதனால் என்னோட ஸ்ட்ரென்த்து நான் என்ன வேணாலும் இது பண்ணிடலான்னு நம்பி வந்தேன். ஆனால் இப்போ மாதிரிலாம் பாஞ்சு போய்ட்டுலாம் கிடையாது. வைக்க கொஞ்சம் உலதி புடவையும் வேஷம் விரிச்சு விட்ருவாங்க, அதுதான் பெட்டே. வரும்போது எனக்கு கை வந்து தரையில் போட்டுருச்சு. நாங்கள் என்ன டெக்னிக்கல் பண்ணோன்னா, அங்கேருந்து டைவ் பண்ணால் பக்கத்தில் ஒன்று ரோல் போட்டுருவோம். அப்போ அந்த வேகத்தை கம்மியாகும். இப்போது லிஃப்ட்டில் ஏறுறீங்களா, லிஃப்ட் வந்து திடீர்னு அறுந்து விழுந்துச்சு வைங்க, அறுந்து விழுந்து என்ன பண்ணால் தரையை தொடுறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஒன்றும் ஆகுது, லிஃப்ட் தான் உடைய நமக்கு ஒன்றும் ஆகுது. அது மாதிரி நமக்கு இந்த டெக்னிக்கலாக நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது பெட்டில் ஆனாலும் கையில் போய் மாட்டி இந்த கை வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சிடென்ட். வாத்தியார்கிட்ட ஷார்ட் ஓகேவான்னு தான் கேட்டேன். விழுந்து அடி வலிக்குது. மாஸ்டர் ஷார்ட் ஓகேவா, ஷார்ட் ஓகேடா, ட்ரெஸ் மாத்திர டக்குன்னு போகலான்னாரு. நைஸாக வந்து சொன்னேன், மாஸ்டர் கை திரும்பிடுச்சு மாஸ்டர். ஐயோ என்னடா அப்படின்னாரு. இதாக இருக்கு மாஸ்டர், வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா. சரி சென்னை போய் பார்த்துலாம், ஓகே ஈர துணி மட்டும் எடுக்க மாஸ்டர், கொஞ்சம் கட்டிக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா எனக்கு எங்கள் வாத்தியார் கொஞ்சம் சித்த வைத்தியம் தெரியும். அதனால் ஈர துணி வச்சு கட்டிட்டோம்னா அது செட் ஆகிடும். அதனால் ஈர துணி வச்சு கட்டிட்டு அப்படியே வலியோட சென்னைக்கு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து எங்கள் வாத்தியார்கிட்ட சொல்லி அவர் மருந்து போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு தான் கை சரியாச்சு.